ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சூப்பரான டேஸ்ட்டில் சுரக்காய் கூட்டு செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் சுரக்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதோட 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து 1/2 கப் சிறுபைத்தம் பருப்பு போட்டு நல்லா வேக விடணும். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேகட்டும். இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் ஜீரகம், 2 பச்சை மிளகாய், ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப மையாவும் அரைக்கக்கூடாது. இந்த பக்குவத்தில் அரைச்சிக்கணும். சுரக்காவும் பருப்பும் நல்லா வெந்துட்டு இந்த பதத்துக்கு வேகணும். இப்போ மசாலா நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். கிளறி விட்டுக்கோங்க. அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக கொதிக்க விடணும். இந்த மசாலா பச்சை வாசம் போகத்தட்டியும் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம தாளிப்பு ரெடி பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்து எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்து பொரிய விடணும். கடுகு பொரிஞ்சதும் ஒரே ஒரு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வரத்தட்டியும் வதக்கணும். அதை அப்படியே சுரக்காய் கூட்டில் தாளித்து ஊற்றிக்கலாம். நல்ல சூப்பரான டேஸ்டியான சுரக்காய் கூட்டு ரெடி ஆகிட்டு. இது சாதத்தில் தனியாகவும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா புளிக்குழம்புக்கு இது நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.